ஐநா சபை கூட்டத்தில் பங்கேற்க அமெரிக்கா சென்றிருந்த பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் சாலையில் தடுத்து நிறுத்தப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. டிரம்பின் கான்வாய் செல்வதால் மற்ற வாகனங்கள் அனுமதிக்கப்படாத நிலையில் அக்கூட்டத்திற்குள் இமானுவேல் மேக்ரானின் காரும் மாட்டிக்கொண்டது. உடனடியாக டிரம்பிற்கு தொலைபேசி வாயிலாக இந்த விவரத்தை மேக்ரான் விவரித்ததோடு டிரம்பால் நடு ரோட்டில் இருப்பதாக நகைச்சுவையாக கூறினார். இது தொடர்பான வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. I don't know, it's still 4 in the afternoon. But I would love if we can... Yeah, I know. How are you? Guess what? I'm waiting the street because everything is frozen for you. Are you top? இந்தியாவும் சீனாவும் எண்ணெய் இறக்குமதி மூலம் ரஷ்யாவின் போர் நடவடிக்கைகளுக்கு நிதி வழங்குவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஐக்கிய நாடுகள் பொது அவை கூட்டத்தில் உரையாற்றிய டிரம்ப் சர்வதேச சமூகம் ரஷ்யாவிற்கு உதவக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஐரோப்பிய நாட்டோ நாடுகளும் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் இறக்குமதியை நிறுத்தவில்லை என கூறிய டிரம்ப் இதே நிலை தொடர்ந்து கடும் பொருளாதார தடைகளை விதிக்கப்படும் எனவும் எச்சரித்தார். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்ததாக மீண்டும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஐநா அவையில் பேசிய போது 7 மாதங்களில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் உட்பட 7 போர்களை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். டிரம்பின் இத்தகைய கூற்றுகளை இந்தியா தொடர்ந்து மறுத்து வருகிறது. இருப்பினும் அவர் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டதாக தெரியவில்லை. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது ஹமாஸிற்கு மிகப்பெரிய பரிசாக அமையும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். ஹமாஸ் பிடியில் இருக்கும் பிணை கைதிகளை விடுவிப்பதன் மூலம் மட்டுமே காசாவில் சண்டை நிறுத்தத்தை கொண்டுவர முடியும் என ஐக்கிய நாடுகள் அவையில் அவர் குறிப்பிட்டார். இவ்விவகாரத்தில் அனைத்து நாடுகளின் ஒத்துழைப்பும் தேவை என டிரம்ப் கேட்டுக் கொண்டார். அமெரிக்காவுடன் சிறப்பான உறவில் உள்ள நாடுகள் பலவும் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து வரும் நிலையில் டிரம்பின் பேச்சு கவனம் பெற்றுள்ளது. We have to get them 5,000 to 7,000 dead young people.